ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் தங்கம் வாங்குறப்போ நம்ம வந்து என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 916 ஹால்மார்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவோம்ல, அந்த இது வந்து நம்ம செக் பண்ணி வாங்கணும். நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு கம்மல் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பின்னால் எழுதியிருக்காங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? 916ன்னு சொல்லிட்டு 916ன்னு சொல்லிட்டு பார்த்து கவனமாக எடுங்க. நிறைய இடத்துல ஏமாத்துறாங்க. அதே மாதிரி செக் பண்ணி வாங்குறதா இருந்தால் கூட பெரிய பெரிய கடையிலலாம் செக் பண்ணி கூட நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா. அதனால் இதை பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து கோல்டில் தான் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நிறைய இடத்துல ஏமாத்துறாங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவனிக்க வேண்டியது 916 அது அப்படின்னு நம்ம வந்து கவனிக்கணும். செகண்டு அந்த நம்ம என்ன பொருள் வாங்குகிறோமோ அந்த பொருளில் கல், எனாமல் இதெல்லாம் இல்லாமல் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பவுனுக்கு வாங்குகிறோம். 1 பவுன் நகை வந்து 8 கிராமுக்கு வருது. 8 கிராம் அப்படின்னா 8 கிராமில் 7 கிராம் அளவுக்கு தங்கம் வச்சுருக்காங்க. 1 கிராம் அளவுக்கு அதில் எனாமலோ இல்லைன்னா கல்லோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7 கிராம் அளவுக்கு தான் நம்ம அமௌண்ட்டு கட்டுவோமா? இல்லை. இதுக்கும் நம்ம சேர்த்து இது கல்லுக்கும், இது தங்கம், இது கல், இதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து அமௌண்ட்டு பே பண்ணுறோம் மொத்தமாக. அப்போ நம்ம வந்து 8 கிராமுக்கு நம்ம வந்து பே பண்ணிடுவோம். அதுவும் என்ன ரேட்டு? தங்கத்துக்குள்ள ரேட்டுக்கு தான் நம்ம பே பண்ணுவோம். இப்போ தங்கத்தோட ரேட்டு வந்து 8000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து நஷ்டம்தான் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நகை, பழைய நகை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நகையில் கல் இருக்குது இல்லை எனாமல் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வாங்குறப்போ நம்ம வந்து 8 கிராமுக்கு தான் சொல்லி நம்ம வந்து வாங்கியிருப்போம். நம்ம வந்து கொடுக்குறப்போ அதில் வந்து இந்த கல்லை எடுத்துருவாங்க, எனாமல் எல்லாத்தையும் உருக்கி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து 7 கிராம் இல்லைன்னா 6.5 கிராம் அப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நஷ்டமாகும். அதனால தான் சொல்கிறேன், கல், எனாமல் இருக்கிற மாதிரி நம்ம நகையை பார்த்து வாங்க வேண்டாம். இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட்டு சேதாரத்தை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, முதல்லலாம் நம்ம அம்மா நகை வாங்குறப்பெல்லாம் வந்து ஆசாரி அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி தானே? அவங்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்போ, அவங்க நகை செய்கிறப்போ, அதாவது தங்கம் வந்து செதறும் அப்படி இருந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து சேதாரம் இத்தனை % அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து பே பண்ணி வாங்கினாங்க. ஆனால் இப்போ பெரிய பெரிய நகை கடையில் எல்லாமே வந்து இப்போ சின்ன கடையிலையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிஷின் கட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. மிஷின் கட்டிங்கில் கொஞ்சமாக அவங்களுக்கு கொஞ்சம் மிச்சமானாலும் அதையும் உருக்கி அதை வந்து நகையாக மாற்றிடுவாங்க. அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட சேதாரம் மட்டுமே 18%லேருந்து நம்மள்கிட்ட வந்து வாங்குறாங்க. நம்ம மிஷின் கட்டிங்குன்னு நிறைய பேர் அதாவது நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுற அவங்களே வந்து சொல்லுவாங்க, ஸ்டாஃப் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் பேரம் பேசலாம். நம்ம வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு 18% அவங்களுக்கு இதில் நஷ்டமே கிடையாது. இது ஃபுல்லாமே நம்ம இந்த 18% நம்ம கொடுக்குறோம்ல, இது அவங்களுக்கு லாபம் தான். நகை கடைக்காரங்களுக்கு லாபம் தான். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து குறைக்க பார்க்கலாம் அந்த 18%. அப்படிங்கிறப்ப நம்ம 18லேருந்து ஒரு 10 இல்லைன்னா 8 அப்படி கொண்டு கூட வரலாம் நம்ம. அதனால் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா மிஷின் கட்டிங்கில் அவங்களுக்கு நஷ்டமே ஆகாது. நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு லாபம் தான் ஆகும். அவங்களுக்கு வந்து இதில் லாபம் தான் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து சேதாரத்தை வந்து பார்த்து வாங்கணும். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பழைய நகையை தயவு செஞ்சு சொல்கிறேன். பழைய நகையை இப்போ நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் கல் எனாமல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உருக்கிடுவாங்க இல்லை எடுத்துருவாங்க. அப்படி தானே? அப்படிங்கிறப்போ நம்ம பழைய நகையை வந்து இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு கடையில் எடுத்திருக்கீங்க. அந்த கடையில் கொடுக்காம வேற ஒரு கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நஷ்டமாகும். நான் கூட ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, 6.5 கிராம் தங்கத்துக்கு நான் வந்து 5 கிராம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படிங்கிறப்ப எனக்கு 1.5 கிராம் நஷ்டமாயிடுச்சு. எதுக்கு அப்படின்னா, நான் இந்த கம்மல் வந்து நான் எங்கள் ஊரில் எடுத்தேன். திருநெல்வேலி அங்கே வந்து நான் எடுத்தேன். அதை கொண்டு வந்து நான் நாகர்கோயிலில் கொடுக்க போய் வந்து அதனால எனக்கு வந்து ஒரு 1.5 கிராம் அளவுக்கு நஷ்டமாயிடுச்சு. அதில் 4 கல்லும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் எனக்கு அவ்வளோ நஷ்டமானுச்சு. பழைய நகை இருக்கிறவங்க அதே கடையில் கொண்டு போய் கொடுங்க. அதே கடையில் கொடுத்து நாங்கள் இங்கே தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, பழைய நகையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம
ஒருவேளை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதே கடையில் கொண்டு போய் வையுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து அடகு வச்சு அது மூலமாக புது நகை எடுக்க பாருங்கள். இதுதான் என்னோட பாயிண்ட்டு. ஏன்னா நான் வந்து ரொம்ப எனக்கு 6.5 கிராம் 1.5 கிராம் அளவுக்கு நஷ்டமாயிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், பழைய நகையை நீங்கள் வந்து எந்த கடையில் எடுத்தீங்களோ அந்த கடையிலே கொண்டு போய் கொடுங்க. 5வது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நம்ம என்ன கவனித்து வாங்கணும் அப்படின்னா, அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே ஜாயிண்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னொன்று சொல்கிறேன், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போது அதாவது இப்படி முன்னால் பார்க்குறப்போ இப்படி ஒரு மாடலில் இருக்கா இந்த கம்மல், இருங்க, இப்படி ஒரு மாடலில் இருக்கா. இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஜாயிண்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் மாற்றினா கூட மாற்ற மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு தான் நஷ்டமாகுது. நம்ம கஷ்டப்பட்டு வாங்குறதுனால நம்மளுக்கு தான் நஷ்டமாகுது. இங்கே தெரியுதா அவங்க பற்ற வச்சுருக்கிறது? ஏன் அப்படின்னா, நிறைய கடையில் நாங்கள் பற்ற வைக்க மாட்டோம், மிஷின் கட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. அதுக்கும் செய்கூலி சேதாரம்லாம் வாங்கிக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பைசா நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இது. அதனால் இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே ஜாயிண்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து வாங்கிக்கோங்க. நான் இந்த நகையை பாருங்களேன், இந்த நகையை பாருங்கள். இதில் வந்து ஸ்டோன்ஸ் கிடையாது, ஆனால் எனாமல் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா? இந்த லைட்டாக கலர் இருக்குது. இந்த இங்கே க்ரீன் கலர், ரோஸ் கலர், அப்படி 2 கலர் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 916 எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. இது நகைச்சீட்டு போட்டு எடுத்தது தான். எனக்கு அப்போ எனாமல் அதெல்லாம் பார்த்து தெரியலை, அதனால நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இதில் அவ்வளோவா தெரியல பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சு. ஆனால் இப்போ வந்து இது அவ்வளோவா போட்டிருக்கவே மாட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 4-5 தடவை தான் போட்டிருப்பேன். அப்படியே இந்த எனாமல் எல்லாமே போயிருச்சு. அதனால் நம்ம கலர் பார்த்து அப்படிலாம் வாங்க வேணாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக கேளுங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.